ஐயோ, இந்த பேங்க்காரனுங்க வேற லோன் வேணுமா லொட்டு வேணுமான்னு கேட்டு போன் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஹலோ ஹலோ, ஜமுனா மேடமா? ஆமா, நீங்க யாரு? உங்க பொண்ணு கல்யாண விஷயமா கொஞ்சம் பேசணும். ஏன் பொண்ணா? ஆமாங்க, உங்க பொண்ணு ரித்திகாவோட கல்யாண விஷயமா பேசணும். ஓ, ரித்திகாவா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. என்ன சும்மா மசமச நின்னு என் மூஞ்ச பாத்துட்டு இருக்க? போ, வண்டியை தொடச்சு வச்சுட்டு அப்புறம் போ. இதோ இப்பவே தொடச்சு வச்சுட்டு கிளம்புறேன். யாரு? லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. அதாங்க, உங்க பொண்ணு ரித்திகாவ என் தம்பிக்கு பொண்ணு கேட்டு வரலான்னு இருக்கோம். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் இந்திராணி, செங்குட்டு வேலரோட பேத்தி, தினத்தீர்ப்பு பத்திரிகை அறம் மீடியாவோட எம்டி. எம்டியா? என்ன? ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? இல்லம்மா, நீங்க ஏதோ தப்பான நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்களோன்னு நினைக்கிறேன். இல்லையே, நீங்க ஜமுனா தானே? உங்க பொண்ணு தானே ரித்திகா? உங்க ஹஸ்பண்ட் பேரு தேவராஜ். உங்களுக்கு இன்னொரு பொண்ணு கூட இருக்கா, பேரு அமிர்தா. கரெக்டா? அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நீங்க எங்க இருக்கீங்க, நாங்க எங்க இருக்கோம்? அரளிப்பூ தலைக்கும் ஆசைப்படக்கூடாது, தட்டுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்க வசதிக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன ஆளுங்கம்மா. அதே அரளிப்பூ தான் சிவனோட கழுத்துக்கு மாலையா இருந்துட்டு இருக்கு. இப்படியெல்லாம் வசதி பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ண எத்தனையோ பேரோட வாழ்க்கை நல்லா இல்லாம கோர்ட் வாசல்ல குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. 2 பேரு சேர்ந்து வாழ்றதுக்கு பணம் முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். அப்போ நிஜமாவே எங்க ரித்திகாவ உங்க தம்பிக்கு பொண்ணு கேக்குறீங்களா? நிஜமாவே கேக்குறேன். நான் நல்ல நேரம் பார்த்துட்டு எப்போ உங்களை பார்க்க வரலான்னு நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன். Hey dude, have you seen my honey? ஏன் டார்லிங் அவனை தேடுற? அதான் நான் இருக்கனே, வா ஃபன் பண்ணலாம். Hey idiot, அவன் கிட்ட சொன்னா உன்னை finish பண்ணிடுவான். Be careful. வாடி போலாம். சரிதான், போங்கடி. கால் வந்து பேசுறேன். ஹலோமா. என்ன கண்ணு, எங்க இருக்க? மா, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். சொல்லுமா, நான் அப்புறமா கூப்பிடுறதா? கண்ணு கண்ணு கண்ணு, நான் சொல்றத கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளு. என்னம்மா? நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. மா, நான் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எப்படிமா என்னால வர முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வா. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மா, அப்படி என்னம்மா முக்கியமான விஷயம்? ஐயோ கண்ணு, இப்ப மட்டும் நீ சீக்கிரம் வரலனா எல்லாமே கெட்டு போயிடும். அப்புறம் நீ உங்க அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது, சொல்லிட்டேன். மா, இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏதாவது ஆயிரமோன்னு தான் பயமா இருக்குடா. மா, என்னம்மா உளறிட்டு இருக்க? இத பாரு கண்ணு, அம்மா சொல்றல, மறு வார்த்தை பேசாம சீக்கிரம் வீட்டுக்கு வா. மா, நான் ஒரு மீட்டிங் நான் வைக்கிறேன். எஸ் சார். அந்த வர்மா இப்போ சென்னையில இருக்கிறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இத்தனை நாளா இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது சார், ஆனா நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இத்தனை வருஷமா என் அம்மா மேல பட்ட கலங்கத்தை நான் துடைக்கணும். அதுக்கு நான் அந்த வர்மாவை பிடிக்கணும்.
ஏடி கண்டிப்பா அது நடக்கும். அந்த வர்மா சென்னையில இல்லாமலே இத்தனை வேலைகளை செஞ்சிருக்கான். இப்போ அவனே இங்க வந்திருக்கான்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் நிறைய பண்ணுவான். இதுக்கு முன்னாடி அவன் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் சார். ஆனா இதுக்கப்புறம் அவன் நினைக்கிறத நடக்க விட மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஊரே நம்ம வர்மா சார் போட்டடா. இப்ப அந்த வர்மா எங்க இருக்கான்? இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஃபர்மேஷன் வரும்னு சொல்லிருக்காரு. அப்ப நம்ம கையால தான் சாகணும்னு அவன் தலையில எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சீனியர், நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க. ஆனா அந்த வர்மா விஷயத்துல மட்டும் பங்கு கேட்காதீங்க. அந்த வர்மாவை புடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி தர போறியா? சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி எங்க அம்மா மேல இருக்கிற கலங்கத்தை துடைக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த வர்மாவை ஏன் கையால என்கவுண்டர் பண்ணணும். ஐலி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். எங்கேயோ இருந்துகிட்டு இங்க எல்லா வேலையும் பண்றான்னா அப்ப இங்கிருந்து அவனுக்கு வேலை செய்ய ஒருத்தன் இருக்கான் தானே அர்த்தம். அந்த வர்மாக்கு வேலை பார்க்கறது யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். அந்த வர்மாவும் சரி, அந்த வர்மாக்கு வேலை பார்க்கறவன் எவனா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரோட பேரும் என்னோட துப்பாக்கியில இருக்கிற புல்லட்ல தான் எழுதிருக்க. ஒருத்தனையும் விட மாட்டேன்.